அனைவருக்கும் வணக்கம். அன்பு சகோதரி கவிதா வேணுகோபால் அவருடைய முகநூல் பதிவை நேற்று பார்த்த உடனே சரி நீ கோவை போகக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்தது. சரி மதியம் போற நிகழ்வு தானே, காலையில் இந்த நிகழ்வை கேட்டு விடலாம் என்று சூலூர் வழியாக செல்லும் பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அதற்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்து பார்த்தது எனக்கு 2 மகிழ்ச்சி. கவிதா வேணுகோபால் அவர்களை சந்தித்தது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கேத்தனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி என்கின்ற ஒரு பள்ளியிலே முத்திரை பதித்த அன்பு சகோதரி ஞானசுந்தரி அவர்கள் அந்த பள்ளியிலே பணியாற்றிய ஆசிரியர். நானும் அந்த பள்ளியிலே பணியாற்றினேன். சமீபத்தில் நடந்த பள்ளி ஆண்டு விழாவில் கூட அந்த பள்ளியில் படிச்சுட்டு போன முன்னாள் மாணவர்கள் வந்து ஞானசுந்தரி ஆசிரியை இன்னும் தேடி கேட்டாங்கன்னா அவருடைய பணி எப்படி என்பது கேத்தனூர் பள்ளியில தெரியும். அப்படி மிகச்சிறந்த ஆசிரியராக இருக்கக்கூடிய ஞானசுந்தரி அவர்களுக்கும் அறிவும் அன்புமாய் நிறந்திருக்கக்கூடிய இந்த நிறைந்த அவையை மீண்டும் ஒரு முறை வழங்கி மகிழ்கிறேன். கவிஞர் என்று அறிமுகப்படுத்தினார்கள். கடந்த புத்தாண்டு அன்னைக்கு 1ஆம் தேதி கவிஞர் வைரமுத்து மகா கவிதை ஒரு புத்தகம் வெளியிட்டார். அதுல ஒரு போட்டி வச்சிருந்தாரு. அந்த போட்டி 5 லட்சம் ரூபாய். அதற்கு யாரெல்லாம் சரியாக எழுதுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுத்தார்கள். 9 பேர் சரியாக எழுதினார்கள். அதில் முதல் பரிசு தமிழக முதல்வர் கரங்களால் எனக்கு கிடைத்தது. முதலில் தமிழை வணங்கிவிட்டு என்னுடைய செய்தியை ஆரம்பிக்கின்றேன். இந்த கவிதை அட்சயா கல்லூரியில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கவிஞர்களும் வரவழைச்சு அங்கேயே தலைப்பு கொடுத்து உலக சாதனை கவியரங்கமாக அங்கு நிகழ்த்தினார்கள். அதிலே எனக்கு 2வது பரிசு பேரூர் ஆதீனம் ஐயா அவர்கள் கரங்களால் 2வது பரிசு பெற்றேன். அந்த கவிதையை இப்பொழுது தமிழ் வாழ்த்தாக இங்கே வைக்க ஆசைப்படுகிறேன். வரமாய் வந்த தமிழ்ல பேசினாங்க. தமிழ் தான் இணைச்சிருக்குது. உலகத்தில் இருக்கிற மொழிகளிலேயே இனிமையான மொழி தமிழ். ஆக தமிழராக தமிழகத்தில் பிறந்ததற்காக மகிழ்ச்சி. நாங்க தமிழை பேசுவதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். உரு தெரியும் முன்னே என்னுள் கருத்தரித்து கண் விழித்த தமிழே, என் தரித்திரத்தை துடைத்தளித்து சரித்திரமாய் நிலைத்த அமுதே, உன்னை நெருப்பெரித்து போட்டாலும் நீர் வெளியே விட்டாலும் குளிபறித்தே பாதாளம் இட்டாலும் புது பிறப்பெடுத்து புகழ் மணக்கும் மொழியே, உனை தொழுதே கவி வடித்து புவி ஜெயிப்பேன் தினமே, வஞ்சனையே செய்யாமல் வார்த்தைகளாய் சரந்தொடுப்பாய், நெஞ்சிருக்கும் கூட்டுக்குள் நிரந்தரமாய் நிலைத்திருப்பாய், பஞ்சமில்லை முன்மொழியில் பைந்தமிழாய் பால் சுரக்கும், மிஞ்ச ஒரு மொழியில்லை தேன் தமிழே நிலைத்திருக்கும், பாத்திரத்தில் வழிந்தோடி இலக்கியமாய் பங்கு வைத்தாய், சூத்திரங்கள் வழியாக இலக்கணத்தை சொல்லி வைத்தாய், வேற்று மொழி வந்த போதும் வேறறிந்து போகவில்லை, நேற்று இன்று நாளை என தமிழே நீ வீற்றிருப்பாய் வானம் எல்லை, உனை போல போர்க்களங்கள் வேறு எதுவும் கண்டதில்லை, உனை தாக்கும் புயல் போல கடல் வந்து சொன்னதில்லை, தடை 100 கண்ட போதும் தடம் பதித்து வந்த மகள், சதையசையும் நாவுகளில் சத்தியமாய் நின்ற தமிழ், வாளெடுத்து வென்றவனும் வரலாற்றில் நின்றதில்லை, மண்ணளந்த மன்னவனும் சரித்திரத்தை வென்றதில்லை, கோலெடுத்த கொற்றவனும் கோடியுகம் கண்டதில்லை, ஏடெடுத்த தமிழே உன் எரிதலோ அணைவதில்லை, எத்தனையோ வேண்டுமென இருகை ஏந்தி யாசித்தேன், பல இறைவனிடம் கையேந்தி இரக்கத்தை நேசித்தேன், என் ஒற்றை வரமாக வந்து எனையாடும் தெய்வமானாய், ஒப்பில்லா தமிழே நீ உலகத்தின் மொழியானாய். அனைவருக்கும் நன்றி. விவசாய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக தமிழகம் முழுவதும் வளம் வரக்கூடிய கவிதா வேணுகோபால் அவர்கள் விவசாயத்தை பற்றி சொன்னாங்க. அந்த விவசாயிகள் வாழ்வியல் வலியை சமீபத்தில் புத்தக கண்காட்சி கோவையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலான கவியரங்கத்தில் நான் கலந்து கொண்டு கவிதாசன் அவர்கள் தலைமையில் கவிதை வாசித்தேன். அதற்கான வீடியோ வந்துச்சுன்னா வாய்ப்பு இருந்தா பாருங்க. நான் எங்கு சென்றாலும் நான் நெசவு குடும்பத்தை சார்ந்தவன். ஒருவேளை என்னை இங்கு அழைத்து வந்தது கூட ஐயாவினுடைய அருட்பெரும் ஆற்றலாக இருக்கலாம். நெசவு குடும்பத்தில் பிறந்தாலும் உலகத்துக்கெல்லாம் அன்னமிடக்கூடிய விவசாயிகளை நான் எப்பொழுதும் முதல் கடவுளாக வணங்குவேன். அந்த விவசாயிகளை பற்றி ஒரு கவிதையை சொல்லிவிட்டு நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கவிதையின் தலைப்பு கடவுள் கரம். கடவுளுக்கு படையலிட்டு கைகூப்பும் கூட்டமே, கடவுளுக்கு படையலிட்டு கைகூப்பும் கூட்டமே, உழவருக்கு நன்றி சொன்னால் உனக்கு என்ன நட்டமே, கலப்பை 1 நாள் ஓய்வெடுத்தால் உலக இறைப்பை என்ன ஆவது,
இறைவனுக்கும் உழவன் கரமே படியளந்து கொடுப்பது. அன்னை வயலே அனைவருக்கும் அட்சய பாத்திரம். வியர்வை மலையில் வளர்ந்து வரும் நெல்மணிகள் பொக்கிசம். உயிர்களுக்கும் வெயில் தாங்கி பயிர் வளர்த்து தருகின்றான். உயிர்களுக்கும் வெயில் தாங்கி பயிர் வளர்த்து தருகின்றான். உணவாக வறுமையையே பசியாற்றிக் கொள்கின்றான். விளைத்தவனின் உழைப்பிற்கு அடுத்தவனே விலை வைப்பான். கிடைத்த விலை வரவில்லை, இருந்தாலும் விதை வைப்பான். நட்டதெல்லாம் நட்டமாகும், நம்பிக்கையாய் வேர் வைப்பான். விட்டதை பிடித்து விட வெங்காட்டில் கால் வைப்பான். உழுத நிலமோடி உறங்காமல் நீர் வைப்பான். ஒவ்வொரு பாத்தியிலும் உதிரத்தையே ஊற்றி வைப்பான். பச்சையங்கள் தலைகாட்ட தாயாகி தவம் இருப்பான். முளைப்பயிரும் முகங்காட்ட உச்சி குளிர இவன் சிரிப்பான். பூச்சி வண்டு தாக்கிடாமல் பூஞ்சானை களையெடுப்பான். பொத்தி பொத்தி உயிர் வளர்க்க, பொத்தி பொத்தி பயிரல்ல உயிர் வளர்க்க பெரும்பாடு பட்டுடுவான். உழுததொரு கணக்கு, உரம் போட்டது கடன் கணக்கு. அளந்த நெல்லெல்லாம் அடிமாட்டு விலை கணக்கு. மாட்டுக்கு புண்ணாக்கு, மடி சொரக்க பருத்தி கொட்ட. கூட்டி கழிச்சு பார்த்ததுல பால் கணக்கும் நட்ட கதை. கலப்பைய எரிய வச்சு, கண்ணீரில் பொங்க வச்சு, சிரிப்ப தொலைச்சவன ஊருல உழவன்னு சொல்லுவாங்க. பசி வந்து அழும்போது பணங்காசு உதவிடுமா? மாத்திரையே உணவாக நம்ம இறைப்பைய நிரப்பிடுமா? விவசாய வேலையெல்லாம் அரசாங்கம் ஆக வேணும். குடியானவன் கோல் பிடிச்சு கோட்டைய ஆள வேணும். உண்ணும் சோத்துக்கு உழவனுக்கு நன்றி சொல்லு. அன்னமிடும் கடவுளுக்கு அன்றாடம் நன்றி சொல்லு. இந்த கவிதையை சமீபத்தில் கோவை புத்தக கண்காட்சியில தமிழகத்தில் வலம் வரக்கூடிய கோவையின் இலக்கிய முகவரி கவிதாசன் அவர்கள் தலைமையில கவிதையை வாசித்தேன். சூலூர் பற்றி நான் தெரிந்து கொண்டது சூலூர் வரலாறு என்ற நூலை படித்தேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வரலாற்றையும் மிஞ்சுகின்ற வரலாறு சூலூர் வரலாற்று நூல். அதை படித்த போது இந்த சாலையில வரும்போது எனக்கு ஒரு பெருமை தோணுச்சு. நாம் எல்லாருக்கும் ஊர் இருக்குது, எல்லா ஊருக்கும் வரலாறு இருக்குது. ஆனா சூலூரை போற ஒரு வரலாறு உலகத்தில் எந்த ஒரு மண்ணுக்கும் கிடையாது. இந்த சாலையில அந்த எழுதியிருக்காங்க, ராசகேசரி பெருவழிச்சாலையாமா. ராஜராஜன் காலத்தில் போட்ட சாலை. வேற எந்த நாட்டிலையும் வேற எந்த ஊர்ல இது மாதிரியான பழமையான சாலைகள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ராசகேசரி பெருவழிச்சாலை. ராஜா கேசரினா சிங்கம், ராஜாக்களிலே சிங்கமாக இருந்த ராஜராஜன் சோழன் காலத்தில் போடப்பட்ட சாலை. 3 நாடுகளை இணைத்து செல்கின்ற சாலை. அந்த சாலை இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரோமாபுரியிலும் கிரேக்கத்திலிருந்து வருகின்றவர்கள் அரபிக்கடல் வழியாக மத்திய தரைக்கடல் வழியாக புகுந்து அரபிக்கடல் வழியாக வந்து கேரள நாட்டை அடைகின்ற பொழுது, சேர நாட்டை அடைந்து வருகின்ற வழியிலே வெள்ளலூர் பட்டணம், சிங்காநல்லூர், சூலூர் வழியாக பொங்கலூர் தாண்டுகின்ற அங்கு பொன் போன்ற கல் கிடைப்பதால் பொங்கலூர் எழுதி வைத்திருக்கிறது. அதிலே இந்த சூலூரை பற்றிய செய்தி சங்ககால பதிவுகளாக இருக்கிறது. பொங்கலூரை தாண்டி செல்கின்றான் காங்கேய நாடு. இப்படி நாட்டுகளுக்கு பேர் இருந்திருக்குது. அங்கே செல்லும் பொழுது பாண்டிய நாடு மற்றும் சோழ நாட்டின் வழியாக அவன் செல்கின்றான் என்கின்ற வரலாற்று செய்தி. இது மாதிரி நிறைய பொக்கிஷங்கள் சூலூர்ல இருக்குது. சூலூர் என்பது இலக்கியவாதிகளின் மண், கலைஞர்களின் மண். இங்கிருந்து திரைத்துறைக்கு சென்றவர்கள், வெற்றி பெற்ற மனிதர்கள் நிறைய பேர். ஒவ்வொருத்தர பட்டியல் போட முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு. அடுத்த நிகழ்வுக்கு அழைக்கும் பொழுது இதை பற்றிய செய்திகளை சொல்கிறேன் என்று சொல்லி நான் உண்மையிலே நினைக்கிறேன். இன்னைக்கு வேறொரு நிகழ்வுக்கு சென்றிருந்தால் வயிறு நிறைந்திருக்கும், மனம் நிறைந்திருக்காது. வயிறும் மனமும் நிறையக்கூடிய ஒரு அற்புதமான அரங்கம். அம்மா சொன்னாங்க அமைதியா இருக்கிறாங்க. அமைதியாக நீங்கள் பேசின பேச்ச அப்படியே அற்புதமா ரசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆரவாரம் இல்லாத அமைதி. நாங்க நிறைய பட்டிமன்றம் பேசும்போது கேட்பாங்க, வெறும் நகைச்சுவை கேட்டு போயிருவாங்க. இது அறிவு சார்ந்த கூட்டமாக பார்க்கிறேன். இங்கே வந்து நிற்பது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. கவிதா வேணுகோபால் அவர்களுடைய முறையை கேட்டதும், அன்பு சகோதரி ஞானசுந்தரி அவர்களை சந்தித்ததும், எல்லாவற்றையும் தாண்டி சூலூர் மண்ணையும் சூலூர் மக்களையும் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழ வேண்டும். உலகமெல்லாம் இந்த அன்பும் உலக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.